படிக்கிற காலத்துல ஈ அடிச்சான் காப்பி அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லாடல் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு அப்போ புரியாது. என்னடா ஈ அடிச்சான் காப்பின்னா ஏதோ சிரிக்கிறாங்க, ஏதோ கலாய்க்கிறாங்க போல அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கும். அத எப்படி வந்து பிராக்டிகலா நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஈ அடிச்சான் காப்பி அப்படின்றத பார்த்துருப்போம். இந்த ஈ அடிச்சான் காப்பிக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் பரீட்சை எழுதிக்கிட்டு இருப்பானாம். எழுதிக்கிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து எழுதுறதுக்காக எழுதியிருப்பான். அந்த முன்னாடி எழுதுறவன் அவன் பாட்டு அவன் சொந்த கருத்துக்களை இல்லைன்னா அவன் படிச்சதை எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஈ அந்த பக்கமா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த ஈயை அவன் டப்புன்னு ஒரு அடி அடிப்பானா, அது அந்த பேப்பர்லயே வந்து ஒட்டிக்குமா. அந்த ஈயோட சேர்த்து அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கும்போது இங்க பின்னாடி இருந்தவன் அதை பார்த்துட்டு ஈய பிடிச்சி அடிச்சு வைக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஈய பிடிச்சி அடிச்சு கொண்டாந்து அதே இடத்துல வச்சுட்டு அப்படி எழுதுவான். இதுதான் ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு படத்தை காப்பி பண்ணி எடுப்பாங்க. சில டைரக்டர்ஸ்லாம் நம்மளும் கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணுவோம். அப்படியே காப்பி பண்ணி வச்சிருக்காண்டா. வெள்ளைக்காரன் படத்தை, இங்கிலீஷ் படத்தை, கொரியன் படத்தை, ஜப்பானீஸ் படத்தை, சைனீஸ் படத்தை இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து தூக்கி வந்து இங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதை பார்த்து பேசியிருப்போம். ஆனா ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய கூட்டங்களை ஈ அடிச்சா காப்பி மாதிரி காப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த 75 வருட பவள விழா பாப்பா கட்சியும் பண்ணியிருக்கு அப்படின்னா அது நகைப்புக்குள்ளதானே இருக்கும். அதுவும் அது ஆர்டிபிஷியலா ஓரளவுக்கு இருக்கலாம். நீங்க வந்து கூட்டுற கூட்டமும் சரி, அங்க நடக்கிற வித்தைகளும் சரி, நீங்க காட்டக்கூடிய அந்த மேஜிக் ஷோக்களும் சரி, கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்தா பரவாயில்ல. ஒட்டு மொத்தமா அப்படியே ஆர்டிபிஷியலாவே இருக்கு. உதாரணங்கள், முதல்ல எடுத்த உடனே இந்த ரேம்ப் வாக். அதுக்கும் முன்னாடி இந்த வண்டியிலேயே அப்படியே ஊர்வலமா ரோட்ல வருவாங்கல்ல, அதெல்லாம் வந்து இப்பதான் புதுசா பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சு ஒரு ஒரு சேருக்கும் தண்ணி பாட்டிலு, ஸ்நாக்ஸு, மிக்சரு, ஸ்வீட்டு, அப்புறம் மாஜா ஜூஸு இதெல்லாம் வச்சு வைக்கக்கூடிய கலாச்சாரம் எப்பல இருந்து வந்தது சொல்லுங்க பார்க்கலாம் கொஞ்சம். தாவேக்கா அவர்கள் கூட்டங்களுக்கு வரவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி நடத்தணும் மாநாடுனா, இப்படி நடத்தணும் கூட்டம்னா அப்படின்னு சொல்லி ஒரு லைனை போட்டு காட்டினதுக்கு அப்புறம் அந்த லைனை அப்படியே ஃபாலோ பண்ணி திமுக தொடர்ந்து. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், இந்த வாழைத்தாறு கட்டத்தை மட்டும் எங்க இருந்து கத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதை மாத்திக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை அந்த வாழைத்தாருக்காக ஒரு கூட்டம் வரும்ல, கரும்பை திருத்திக்கிட்டு ஓடுறதுக்காக ஒரு கூட்டம் வரும்ல, ஏறி அண்ணாச்சி பழத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடுறதுக்காக ஒரு கூட்டம் வரும்ல, அதனாலயே அப்படியாவது இந்த கூட்டத்தை உள்ள இழுக்கணுன்றதுக்காக இந்த இந்த மாதிரி செட்டப்லாம் மெயின்டைன் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா என்ன வருத்தம் அப்படின்னா, அந்த மனிதருக்கு இவ்வளவு தள்ளாத வயதிலையும் அந்த ரேம்ப்ல அவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்து ஏன் எதுக்கு? இதுல வேற துணை முதல்வர் செல்ஃபி, அந்த செல்ஃபி ஒரே வைரல், என்ன ட்ரோல் வைரல் அந்த அளவுக்கு போயிருக்கு. ஏங்க ஒரு மேடை போடுறீங்க, முதல்ல விக்ரவாணி மாநாடை பார்த்து, மதுரை மாநாட்டை பார்த்து அதே மாதிரி செட்டப்லாம் எடுத்து மேடை போட்டு நீங்க கூட்டம் கட்டுறீங்க, மாநாடுகள் நடத்துறீங்க. அப்படியே வந்து யூனிஃபார்ம் கொடுத்து கூட்டம் கூட்டுறது. அதாவது சாதாரணமா கூப்பிட்டா கூட இந்த மக்கள் வந்து காசு கொடுத்து வந்து போயிடுவாங்க, அது பெருசா தெரிஞ்சிருக்காது. நீங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்து, அதுலயும் வடநாட்டு பெண்களுக்கெல்லாம் டிஷர்ட், ஜீன்ஸ், சல்வார் எல்லாம் கொடுத்து ஒரே மாதிரி கலர் கோட்ல வர வச்சீங்கன்னா பச்சையா தெரியாதாங்க அது வெளியே நீங்க காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம் அப்படின்னு. அதையும் மறக்க தெரியல. சரி, ரேம்ப் வாக்குக்கு வருவோம். அதே சட்டை அதே தானே, அதேதான். அதே பேண்ட் அதே தானே, அதேதான். அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னா கஷ்டம், முடியாதுல்ல. சரி, அப்படியே போயிட்டு வராரு ஒருத்தன், இங்க இருந்து பூவை தூக்கி வீசுறான். ஐயோ தலையில பட்டுற போதுன்னு மறைக்கிறீங்க. பயத்தின் வழிபாடு நல்லா தெரியுது. சரி, செக்யூரிட்டி கார்டுன்னு கூட கூட்டு போறீங்க. இங்க விஜயநாயக்கு சுத்தி பவுன்சர் அவ்வளவு பேர் இருந்தாலும் பாஞ்சி ஏறி வந்தான். அந்த ரேம்போட இந்த ஹைட்டு பாத்தீங்கன்னா 1.5 ஹைட்டுக்கு வந்து ரேம்ப் கட்டி அதுக்கு வந்து கம்பிகள்லாம் போட்டு தடுப்புகள் அமைச்சு இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி மாலை கையில இருந்த போட்டோ எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஆர்வமா மேல ஏறி வரவனும் இங்க ஓடி வந்தானுங்களா பசங்க. அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது. இந்த பழைய தமிழ் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 வில்லன்கள் அடிக்கிறதுக்கு வந்து ஆளுகள் வந்து அனுப்புவார். 100 பேர் வருவாங்க அடிக்கிறதுக்கு. ஆனா ஹீரோ ஒருத்தரை அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தனே ஃப்ரேம்குள்ள வருவான். அவன் அடிச்சு கீழே போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் 2வது ஆள் வருவான். அந்த மாதிரி இங்க செக்யூரிட்டி கார்டு காப்பாத்துறாராம். எதை? முதலமைச்சரை யாரும் நெருங்கிடாம காப்பாத்துறன்ற பேர்ல பின்னாடி ஒருத்தன் ஓடி வரான். அவனை போய் தடுத்து நிறுத்தி அவனை வந்து ஆசுவாசப்படுத்தணும்னு அவன் இறங்கி போயிடுறான். அதை முடிச்சு அவர் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தன் ஓடி வரான். அவனை போய் தடுத்து நிறுத்தி அவனை ஆசுவாசப்படுத்தி இறக்கி விடுறான். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. தமிழ் சினிமாவே தோற்று முழுக்குது. சீரியல் கணக்கா எடுத்து வச்சிருக்கீங்க ஷூட்டிங். அடுத்து இந்த பூ ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை வேற எங்க போறதுன்னு தெரியல, அப்படி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் தானா வரணுங்க. சிலதெல்லாம் வந்து நீங்க ஆர்டிபிஷியலா ட்ரை பண்ணாலும் வராது. எதுக்கு இவ்வளவு மோசமா நடிச்சு எதுக்கு எதுக்கு இதெல்லாம் டிராமா எனக்கு புரியல. இதுலயும் பேர் சொல்லாம தான் காலங்காலமா விமர்சிக்கிறாங்க.
பேர் சொல்லாம இங்க தாவேக்காவா திமுகவான்ற ஒரு போர் போய்கிட்டு இருக்கு. ஆனா திமுக வந்து தாவேக்காவை நாங்கள் ஒரு பொருட்டாவே நினைக்கவில்லை. அதனாலதான் அவங்க பேர் சொல்லியே விமர்சிக்கவில்லை. ஆனா காசு கொடுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் மேடை ஏற்றி இவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஆபாசமா பேசு, அசிங்கமா பேசு, பெண்களை பத்தி பேசு, எல்லாத்தையும் பேசு, ஆஹா சூப்பர், அசிங்கப்படுத்திட்டோம்ல அப்படின்ற மாதிரி சுய இன்பம் அடைஞ்சுக்கிறது. எதுக்கு? இதுக்கு அரசியல் ரீதியா ஒரு கருத்து. ஏங்க அவங்க இந்த மாதிரி புதுசா வந்து கட்சிங்க அது மக்கள் நம்பிக்கை சம்பாதிக்கிறதுக்குலாம் இன்னும் நேரம் எடுக்கும், காலம் எடுக்கும். அவங்களெல்லாம் நாங்கள் ஒப்பிட்டா எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் மறைமுகமா அட்டைப்பட்டி ஒரு தட்டுக்கு தாங்காது, கொள்கை கூட்டம் இல்லை அப்படின்னு. இந்த கொள்கை கூட்டத்தை பார்த்தோம்ல, எனக்கு திடீர்னு இந்த ஃப்ரேமை பார்த்த உடனே என்ன தோணுச்சுன்னா, என்னன்னா ஜெயிலுக்குள்ளார திடீர்னு இந்த வாழை மரம்லாம் கட்டிருக்கீங்க, இதை விசேஷமா ஜெயிலுக்குள்ள அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது அது ஜெயில் இல்லை. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுடைய ட்ரெஸ் கைதிகளோட யூனிஃபார்ம் மாதிரியே இருக்கு டக்குன்னு பாக்குறதுக்கு. பின்னாடி போட்டோ முன்னாடி போட்டோன்னு எல்லாத்தையும் போட்டு யூனிஃபார்ம் அடிச்சு கொடுத்து இவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாம் வீடியோவா கேப்சர் ஆயிப்போகுது. ஒரு தொண்டர் ஆர்வத்துல துண்டை ஏறி சுத்துறாரு, அப்படின்னு சூப்பரா இளைஞர்கள்லாம் பாவம் திமுக நோக்கி வராங்கன்னு பார்த்தா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா இருந்தது கையில இருக்கிற பாட்டில். வீரன் வீரன் வேலை செய்யறான். என்ன நடக்குது இங்க? கும்பலா நின்று இந்த இளைஞர்கள் கூட்டத்தும் இந்த கொள்கை கூட்டத்தில் இருந்து தாவேக கத்துக்கொள்ளணும்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான், பின்னாடி ஒருத்தன் மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கான். என்னடா கூட்டம் இது? ஏடா கொடியார கூட்டங்களாக கூட்டி வச்சுக்கிட்டு இது கொள்கை கூட்டம் கொள்கை கூட்டம். என்னதான் உங்க கொள்கை? குடிக்கிறதா கொள்கையா? அதை தெளிவாவது சொல்லி தொலைங்க. குடிக்கிறது ஒரு கொள்கை, அதுக்கு குடிகாரர்களை மாத்துறது ஒரு கொள்கை, வாழை மரம் கட்டி வச்சு அதை ஏறி தொங்கி அறுத்துட்டு ஓடுறது கொள்கை. இதுல போலீஸ்காரர் வேற. எப்பா அங்க தாவேகா மாநாட்டுல ஆர்வ மிகுதியில விஜயண்ணாவை பாக்குறதுக்கு நெருங்கி வரக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதும் இங்க வாழைத்தார திருடுறவனை கண்ட்ரோல் பண்றதும் ஒண்ணுன்னா நான் என்னங்க சொல்றது? பாவம் அவங்களே சிரிப்பா வருது. கரும்பு உடச்சி எடுத்துக்கிட்டு அடிக்கிட்டு வராங்க போலீஸ்காரங்க. எதையெல்லாம்டா ஆட்டையை போடுவீங்க? ஒருவேளை இந்த ஆட்டையை போடுறதுதான் கொள்கை கூட்டம்ன்றாங்க போல. கட்சியோடைய கொள்கை ஆட்டையை போடுறது, திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, ஏறி பறிக்கிறது, அடுத்தவங்க கையில இருந்து உருகிறது, எவனாவது கேள்வி கேட்டா அவன் மண்டையை போட்டு உடைக்கிறது, அது எம்எல்ஏவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தா கொள்கை கூட்டம் போல. முடியல. இந்த 75 வருட பவள விழா பாப்பா கிட்ட ஆட்சி மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழித்து பாருங்களேன். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு துப்பு இல்லை, அதை நடத்துறதுக்கு துப்பு இல்லை, ஒரு டிஜிபியை நியமிக்கிறதுக்கு துப்பு இல்லை, ஒரு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை 5 லட்சம் வேலை வாய்ப்பு, 5.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் ஒரு வருஷத்துக்கு தரேன்னு சொன்னோமே அதை கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. எதையுமே செய்யாம இந்த மாதிரி ஷோ நடத்தினா மட்டும் எப்படி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறீங்கன்னு தெரியல. இந்த மக்களை இன்னமும் நீங்க பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது. என்ன ஒண்ணு புரியலன்னா, இந்த செல்ஃபி எடுத்தாரு பாத்தீங்களா, அட்லீஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட சொல்லும் போதாவது உங்களுக்கு புரியணுமா இல்லையா? எதுக்கு ஒரே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன்? நம்ம ஸ்டைல்ல போவோம். நம்ம இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே பண்ணிட்டு போவோம். இல்லைன்னா வேற மாதிரி புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவோம். எதுக்கு நீ வந்து தாவேகா பண்ணதையே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரையாவது நீங்க கேள்வி கேட்டிருக்கோம். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு முதல் கொண்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எப்படி ஒருத்தன் உலக கோப்பை அப்பா கிட்ட ஒரு கப்பு, பையன் கிட்ட ஒரு கப்புன்னு 2 உலக கோப்பையை தூக்கிட்டு வந்து ஏமாத்தினால, அந்த மாதிரி இங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரும் அந்த ஏதோ பழைய படத்துல இருந்து காப்பி பண்ண மாதிரி இந்த மீட்டிங்ல நடக்கிறதெல்லாம் காப்பி பண்ணி தூக்கிட்டு வந்து இங்க போட்டுக்கிட்டு இருக்காப்ல. என்ன இந்த ரேம்ப்லாம் போடாம மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் ரேம்ப் போட்டு விஜய் நான் பேசல, எங்கேயும் கூட்டம் போடல, எல்லாமே வந்து வேன்லயே போய்கிட்டு இருக்கு, அதனால மறந்துருப்பாங்கன்னு ரேம்பை கொண்டு வந்தீங்களா? இந்த செல்ஃபி எதுக்கு எடுக்கணும் சொல்லுங்க? இந்த செல்ஃபி இதுக்கு முன்னாடி எப்ப எடுத்திருக்காரு சொல்லுங்க? உடனே காட்டுவாங்க, இவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட் பண்றாங்க, விஜய் நான் பேசுவாரான்னு. பேசுவார். என்னைக்கு பேசணும்னு நினைக்கிறா நீ பேசுவாரு. அன்னைக்கு அவர் பேசுனதுக்கு அப்புறம் நீங்க இதை பத்தி பேசவே மாட்டீங்க. என்னை வரைக்கும் அவர் பேசாம இருக்காரோ அது வரைக்கும் உங்களுக்கு இதுதான் தெரியும். இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் தாவேகா கிட்ட இருந்து பார்த்து 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 இப்பதான் திமுக கத்துக்குது. இதையும் கத்துக்கிறாங்க. என்னத்த சொல்றேன், அது கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ண நல்லா இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர், அப்புறம் இந்த ஆர்ட் டைரக்டர், இவங்கெல்லாம் மாத்தினா திமுக நல்லதுன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி. நான் உங்களை கேட்கிறேன்.